ஹை காய்ஸ், நான் தான் கிஷோர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கேமில் வந்து எனக்கு லேட்டன்சி அதிகமாக இருக்குது, பிங் அதிகமாக இருக்குது, லேக் ஆகுது, ஒவ்வொரு இடத்துல வந்து ஸ்க்ரீன் டேரிங் ஆகுது. ரொம்ப இந்த மாதிரி லோ எண்ட் கிராஃபிக்ஸ் கார்டை வச்சுருக்கிறவங்க வந்து ரொம்ப புலம்புறது, இன்க்ளூடிங் நான் கூட அப்படி தான் இருந்தேன். பட் இதுக்கான சொல்யூஷன் நான் நெட்டில் சர்ச் பண்ணுறப்ப எனக்கான இது கிடச்சிது. இந்த சொல்யூஷன் உங்கள் கூட ஷேர் பண்ண நினைக்கிறேன். நீங்களும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். கன்ஃபார்ம் இது வந்து எனக்கு யூஸ் பண்ண வரைக்கும் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். உங்களுக்கு கன்ஃபார்ம் இது வந்து யூஸ் ஆகும். சரி, ஓகே, மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணியிருக்கேன் கைஸ். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் லோ அண்ட் பிசி கேமர்ஸ்க்கு. சரி, ஓகே, வேஸ்ட் போர் அடிக்காமல் கேம் இது ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த லேட்டன்சி ஃபிக்ஸ் பேக் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ட்ரைவில் கொடுத்துறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க. இது எப்படி பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணணுன்னா, இன்டர்நெட் ப்ராப்பர்ட்டிஸ் போயிடணும். நம்ம கண்ட்ரோல் பேனல் போய்க்கிங்க. கண்ட்ரோல் பேனல் போனீங்கன்னா நெட்ஒர்க் அண்ட் இன்டர்நெட்னு இருக்குது பார்த்தீங்களா, அது ஷேரிங் சென்டர்ஸ். இதில் ஈத்தர்நெட் போய்க்கிங்க. ஈத்தர்நெட்டாவது ஒய்ஃபை இதில் எதாவது இருக்கும் உங்களுக்கு. அதில் ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா கான்ஃபிக், இதில் அட்வான்ஸ் போய்க்கிங்க. இதில் என்னென்ன பண்ணணுன்னா, இதை வந்து எல்லாமே டிசேபிள் பண்ணியிருக்கீங்க. ஃப்ளோ கண்ட்ரோல் டிசேபிள், இன்டர்நெட் மோடேபிள் டிசேபிள். ஏன்னா இதெல்லாம் வந்து ஆப்டிமேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு. இதில் எல்லாமே டிசேபிள் 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 டிசேபிள். இதில் வந்து மேக்ஸிமம் 1.0 Gbps ஃபுல் டியூப்ளெக்ஸ்னே வச்சுக்கோங்க. இதில் டிசேபிள் வச்சுக்கோங்க. இதில் டிசேபிள் மோஸ்ட்டாக எல்லாமே இதில் எனேபிள் டிசேபிள் இருக்கிறதுல வந்து டிசேபிள் பண்ணிக்கங்க. இதில் 100 Mbps ஃபஸ்ட்டுன்னு வச்சுருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா ரவுட்ரு வந்து ஆஃப் ஆகிட்டு மறுபடியும் இங்கே ஆன் ஆகும். ஸ்க்ரீனோட எண்டில் உங்களுக்கு தெரியும் பாருங்கள், மறுபடியும் அது ரீட் ஆகும். ரெஸ்பாண்டிங் மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகிரும். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும்னா, ஆனதுக்கப்புறம் இந்த லேட்டன்சி ஃபிக்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் போய்ங்க. இதுதான் வந்து ரிஜிஸ்ட்ரியில் உங்களுக்கு டிலே, அதாவது கிராஃபிக்ஸ் கார்டு டிலே வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் இது பண்ணி விட்ரும். ஃபஸ்ட்டு இதை கொடுத்துருங்க. ஆஃப்டர் தட் டிக்ரீஸ் பிங்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாமே ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொடுத்துருங்க. அதாவது ப்ரொமோட் கமாண்ட் எல்லாமே. அவ்வளோதான். மறுபடியும் இதில் டிசேபிள் லார்ஜ் சிஸ்டம் ஆச்சு, அதாவது கேமில் லார்ஜ் ஆச்சு, அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலீட் பண்ணிடும். டிசேபிள் நெட்ஒர்க் டாட், இதுதான் வந்து பிங்குக்கான இது மெயின். இது கொடுத்துருங்க. அப்புறம் இது கிளியர் டிஎன்எஸ்ஹெச். அவ்வளோதான். இது அதே மாதிரி நெட்ஒர்க் ஆப்டிமேஷன். அவ்வளோதான். இந்த மாதிரி வரும், ரீட் ஆகும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். நெட்ஒர்க் டாட்டிங் கமாண்ட் இதையும் கொடுத்துங்க. அவ்வளோதான். இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம். இதில் வந்து ஃபஸ்ட்டு மோட் டூல்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போய்ங்க. மோட் டூல் கொடுத்தீங்கன்னா நமக்கு எம்எஸ்ஐ எனேபிள் ஆன இது டிரைவ் மட்டும் இதில் காட்டும், லோட் ஆகும். அதில் என்ன வரும்னா, கிராஃபிக்ஸ் கார்டு, நம்மளோட ரவுட்டரோட டிரைவர் இதெல்லாம் வரும். அதில் கிராஃபிக்ஸ் கார்டுன்னு வரும். உங்களுக்கு 1050 ஆகட்டும், 1660 ஆகட்டும், 1650 அது டிரைவ் காட்டும். அதில் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு செலக்ட் பண்ணி எம்எஸ்ஐன்னு வர டேபில் டிக் கொடுத்து ஐன்னு கொடுத்து அப்ளை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ரவுட்டரோட இது ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கறனால ஓப்பன் ஆகலையே, நம்ம ப்ளஸ் இல்லை, நான் ஆல்ரெடி டிஸ்ட்ரிக்ட் இதாக இருக்குது, அதனால் ஓப்பன் ஆகலை. ஆஃப்டர் தட் வந்து என்ன பண்ணணுன்னா, டைமர் ரெசல்யூஷன். இது வந்து ஒன்ஸ் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா டிஃபால்ட் கொடுத்தீங்கனாலும் கம்மியாக இருக்கும், மேக்ஸிமம் கொடுத்தாலும் வேறு மாதிரி மாறும். இதை நான் வந்து ஃபுல் மேக்ஸிமம் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்து வச்சுருக்கேன். தென் ஆஃப்டர் தட் ஃபைனல்ஸ் இது வந்து
இதுதான் லோ லேட்டன்சியோட சாஃப்ட்வேர். LOD லோ லேட்டன்சி யூஐன்னு இருக்கும். இதை டவுன்லோட் பண்ணிக்கங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கொடுத்து ஆல்வேஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். இதில் வந்து கேம் போகிறதுக்கு முன்னாடி எனேபிள் லோ லேட்டன்சி கொடுத்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக டைமர் ரெசல்யூஷன் ஆகிடும். இதை வந்து மினிமைஸில் வச்சுங்க கேம் ஆன் பண்ணுறப்ப. இதை எதுக்காக கூட க்ளோஸ் பண்ணாதீங்க, அவ்வளோதான். இதை பண்ணிட்டு கேம்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு பிங்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 30 to 40 தான் வரும். தென் லேட்டன்சி வந்து உங்களுக்கு 50-60 வரவங்களுக்கு 35-40 அந்த மாதிரி வரும். 30-40 வரவங்களுக்கு அதை விட கம்மியாக தான் வரும். இது லோ என்பிசிக்கு மட்டும் இல்லை, ஹையர் என்பிசி அவங்களுமே யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதை உங்கள் இதை வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்க வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே கைஸ், தேங்க்யூ.